Hi friends, welcome to Sanu's Kitchen. இன்னைக்கு கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரைடு சிக்கன். இது வந்து வீட்டிலே வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து வெங்காயம் ஒரு சின்ன பீசஸ் வந்து 2 பீஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து மேக்னேட் பண்ண போகிறோம். இந்த மேக்னேட் பண்ண சிக்கன் வந்து மேக்ஸிமம் ஒரு 2 to 4 hours வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா ஊறும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ண முடியும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு அதுக்கு நான் இங்கே வந்து நல்ல தயிரை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து வச்சுருக்கேன். தயிரை வந்து கெட்டியாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் மோராக இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற பதத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டேன். இங்கே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட எசன்ஸ் மட்டும்தான் வேணும். ஏன்னா கடையில் பார்த்திங்கன்னா அதோட பவுடர் சேர்ப்பாங்க. வெங்காய பவுட்ரு, இஞ்சி பவுடர், பூண்டு பவுடர் அப்படிங்கிறது தான் வந்து KFC அவங்க இதில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அந்த எசன்ஸ் மட்டும் போதும். நல்லா ஸ்பூன் வச்சு இதை அழுத்தி விடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அதோட எசன்ஸ் வந்து நல்லா கீழே இறங்கும். பார்த்திங்கன்னா நல்லா நான் அழுத்தி விட்டுருக்கேன். இப்போ அது எசன்ஸ் இறங்கிடுச்சு. இப்போ அதில் வந்து அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னா முட்டை. நான் வந்து ஒரு 100 to 150 கிராம் சிக்கன் எடுத்துருக்கனால ஒரு முட்டை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து முட்டையாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ரொம்ப ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அவ்வளோதான். அப்புறமா கொஞ்சமாக வந்து பெப்பர் பொடி. ஆக்சுவலாக கடையில் வந்து பிளாக் பெப்பர் சேர்க்க மாட்டாங்க, ஒயிட் பெப்பர் தான் சேர்ப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து வீட்டில் வந்து ஒயிட் பெப்பர் அவைலபிள் எல்லா வீட்லேயும் இருக்காது. ஸோ பிளாக் பெப்பரே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்கிறோம் அப்படின்றனால நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். பார்த்திங்கன்னா இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கியாச்சு. இப்போ இந்த சிக்கன் எடுத்து வச்ச சிக்கனை இதில் போட்டுடலாம். தண்ணியாக தான் இருக்கணும், பரவாயில்ல. இந்த மேக்னெட்டுக்கு வந்து தண்ணியாக தான் இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. அதனால் தயிர் வந்து கெட்டியாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் தண்ணியாக போடுங்க. இது இப்படியே நல்லா ஊறட்டும். இது வந்து ஒரு 2 மேக்ஸிமம் 2 மினிமம் 2 ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணும். நீங்கள் எவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கன் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும், நல்லா ஜூஸியாகவும் கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி அகலமான பாத்திரம் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அது ஃபுல்லாக உள்ளே போய் நல்லா மேக்னெட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஒரு 2 to 3 மணி நேரம் வந்து இதை நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம அதுக்கப்புறமா எடுத்து எப்படி வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 4 மணி நேரம் 3 மணி நேரம் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 to 4 மணி நேரம் ஆயிருக்கு. நல்லா ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. இப்போது இது இருக்கட்டும். இப்போது இந்த மாதிரி ஒரு பிளேட்டோ இல்லை ஏதோ ஒரு கிண்ணியோ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு
மைதா மாவு சேர்க்குறேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1 கப்பு மைதா மாவு, அதில் 1/2 கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கோம், 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம். அதில் வந்து ½ டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லை, பேக்கிங் பவுடர். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. வீட்டில் இருந்துச்சுன்னா அவைலபிள் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த இடத்துல இது போட வேணாம். இது எதுக்காண்டினா சிக்கன் வந்து கொஞ்சம் கிரிப்ஸியாக வரும், அதுக்காக தான். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள்லாம், கொஞ்சமாக பெப்பர் பொடி, தேவைக்கேற்ப உப்பு, இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அடுத்த மேக்னேட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒன்றோட ஒன்றா. 1 கப்பு வந்து மைதா, 1/2 கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் ½ டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் இருந்துச்சுன்னா சேருங்க, இல்லைன்னா தேவையில்லை. அப்புறமா 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கொஞ்சமாக பெப்பர் பொடி, தேவைக்கேற்ப உப்பு, இதுதான் போட்டிருக்கோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி மேக்னேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் மேக்னேட்டுக்கு நம்ம வந்து பவுடர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஆல்ரெடி நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அந்த பவுடர் ஃபுல்லும் தண்ணி ஆகிடும். தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சு இதை நல்லா திருப்பி விடுங்க. இல்லை கையில் கூட உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா கையில் பண்ணுற மாதிரி இருந்தால் கையிலையும் பண்ணலாம். பட் கையில் பண்ணும்போது டக்குன்னு நம்மளுக்கு வந்து இதாகிடும், கையில் ஒட்டிக்கும், அதனால பண்ணுறது இல்லை நம்ம. இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், நான் இங்கே வந்து ஜில்லுன்னு தண்ணி வந்து கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டு நான் நல்லா ஜில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணும்போது நம்ம வந்து இப்படி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பண்ணிவிட்டேன். இதில் நனைச்சிருங்க. இப்படி நனைச்சிட்டு நல்லா வடிச்சிட்டு திருப்பியும் இது மேலே பவுடர் போட்டு பெரட்டிடுங்க. பெரட்டிட்டு நம்ம இங்கே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொன்று பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துக்கோங்க, நல்லா தண்ணியை வடிச்சிட்டுடுங்க, இல்லைன்னா பவுடரும் தண்ணி ஆகிடும். அப்புறமா இங்கே வச்சுருங்க. வச்சுட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா உதறிட்டேன். இங்கே ஐஸ் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஜில் தண்ணி, இதெல்லாம் முக்கிடுங்க. முக்கிட்டு அதையும் வடிச்சிட்டு திருப்பியும் ஒரு ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சம் மசாஜ் கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும், அது இன்னும் நல்லா இதாகும். இப்படி மசாஜ் கொடுத்துருங்க. சேம் இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம வந்து எல்லா சிக்கன் பீஸையும் நான் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை எடுத்து இங்கே வச்சுருங்க. இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா சிக்கன் பீஸையும் நம்ம அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா அப்படியே பெரட்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான். அதுக்கு ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடானோடனே இதை பொரித்து எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா குவான்டிட்டி எனக்கு கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னமும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காயட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு சிக்கனாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், இதை ஒவ்வொன்றா அதில் எடுத்து போட்டுடலாம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து சிம் பண்ணிடுங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். நல்லா அடுப்பு வந்து சிம் பண்ணிடணும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஆறட்டும். அடுத்த ஒரு ரவுண்டு நம்ம போட்டுடலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தி வைக்க வேண்டாம். போட்டு இது நல்லா வேகட்டும். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. திருப்பி போட்டிருக்கேன். இப்போ அடுத்த பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இது வேகட்டும். இப்போ இதுவும் ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, சன்னு ஆல்ரெடி ஒரு ரவுண்டு முடிச்சிட்டா. அடுத்த ரவுண்டு தட்டை நீட்டிட்டு இருக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு அழகான ஒரு ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிரிப்ஸியாக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சன்னு இருக்கு? சூடாக இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா சாஃப்டாக இருக்கா? நல்லா கையில் எடுத்துக்க. சாஃப்டாக இருக்கா?